ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி. இன்றைக்கி கல்கண்டு பொங்கல் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 1 கப் அளவு கல்கண்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைமண்ட் கல்கண்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டி கெட்டியாக உள்ள கல்கண்டு எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக கரையும். 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணியும் 1 கப் பாலும் சேர்த்துக்கலாம். அது இந்த பொங்கலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரை மூடி ஒரு விசில் வந்தோடனே லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சாதான் அது நல்ல குழைவாக வெந்திருக்கும். நல்லா குழைவாக இருந்தால் தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த கல்கண்டு பவுடரை அதில் சேர்த்துக்கலாம். கல்கண்டு பவுட்ரு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அதோடு சேர்த்து கிண்டலாம். அது நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம துருவி வச்ச தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் சேர்த்தாலே போதும். தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டால் தான் பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம பொங்கலில் நெய் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு நெய் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெய் சேர்த்து பொங்கலில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கல்கண்டு பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷில் மீட் பண்ணலாம். பை.